வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோரை இடேற்றிட, மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து, மரியாம் கன்னியிடம் உதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சிர் முகஞ்சிர் வாசகர் மின்னும் சீர்வாசகர் மேனி நிறம் எழும் சன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபன ரஞ்சிதனார். தாம் தாம் தன்னரர் வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோ ஷாமன சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஆதாம் சாதியே வினர் ஆபிரகாம் விசுவாசவித்து, ஆபிரகாம் விசுவாசவித்து, யூத சிம்மாசன தாளுகை செய்வோர், யூத சிம்மாசன தாளுகை செய்வோர். ஈசாய் வங்கிஷத்தான் உதித்தார், மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து, மரியாம் கன்னியிடம் உதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சிர் முகஞ்சிர் வாசகர் மின்னும் சீர்வாசகர் மேனி நிறம் எழும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபன ரஞ்சிதனார். தாம் தாம் தன்னரர் வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோ ஷாமென சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஹல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள் பாடவே, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அற்பரன் மெய்ப்பரன் தற்பனரார் மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து, மரியாம் கன்னியிடம் உதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சிர் முகஞ்சிர் வாசகர் மின்னும் சீர்வாசகர் மேனி நிறம் எழும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபன ரஞ்சிதனார். தாம் தாம் தன்னரர் வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோ ஷாமென சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோரை இடேற்றிட, மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து, மரியாம் கன்னியிடம் உதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சிர் முகஞ்சிர் வாசகர் மின்னும் சீர்வாசகர் மேனி நிறம் எழும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபன ரஞ்சிதனார். தாம் தாம் தன்னரர் வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோ ஷாமென சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அஜ்மான் எமிரேட்டிலிருந்து ஷேரன் டிவிக்காக பெட் மினிஸ்ட்ரி சார்பிலே ஒளிபரப்பாகும் இந்த ஒளிபரப்புக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஒளிபரப்பு யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அஜ்மான் எமிரேட்டிலிருந்து கடந்து வருகிறது. கேட்ஸ் ஆஃப் ஹெவன் தமிழ் சர்ச்சிலிருந்து இந்த காரியங்கள் ஒளிபரப்பாகிறது. இதற்கு அநேக சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பு தந்திருக்காங்க. அவங்கள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கட்டளையிடுவாராக. இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக சமாதான ஓதும் இயேசு கிறிஸ்துங்கிற பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே 5வது வசனம். அதே வசனம் நம்ம பெத்லகேமே நீ சிறியதல்ல, பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று வருகிறது. அதே இது மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் 2வது வசனத்திலும் வருகிறது. நம்ம கிறிஸ்மஸ் செய்தியை நம்ம டிசம்பர் 25ஆம் தேதி நம்ம கொண்டாடுகிறோம். டிசம்பர் 25 என்று சொல்லும்போது பாருங்க, 25ல் மத்தேயு 2:5, அதே மாதிரி மீகா 5:2லையும் ஒரே காரியம் கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஒரே செய்தியை கடந்து வருகிறது. இது தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனம் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பறதுக்கு கிட்டத்தட்ட அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசியால் இது சொல்லப்பட்டது. இட்ஸ் வெரி ட்ரூ அண்ட் இட் வில் கம் ட்ரூ.
இது மனுஷர்களால் சொல்லப்பட்டதல்ல, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதுனால அது தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கடந்து வந்த கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அது மனிதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தையாக, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அது ஒரு பரலோகத்திலிருந்து தேவன் சொன்ன ஒரு காரியமாக காணப்படுகிறது. எனவே இந்த நாளில் ஒரு 3 காரியங்களை நம்ம சுருக்கமாக தியானிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. முதல் காரியம் பாருங்க, ஆண்டவருடைய his plans are higher than our plans, so no weapon can form against us. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன இந்த காரியம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது அவ்வண்ணமே நிறைவேறியது. அதன் மூலம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் செல்லாமலே போய்விடும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது, from the small God can bring big, from the humble beginning God can bring a salvation. ஒரு சின்ன பெத்லகேமிலிருந்து ஒரு பெரிய கர்த்தர் உதயமாக பிறக்க ஆண்டவர் காரணமாக இருந்ததுனால இந்த காரியம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அந்த காரியம் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே சொல்லப்பட்ட ஒரு காரியம். பாருங்க, அந்த நாட்களில் எருசலேம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தது, மிகப்பெரிய தலைநகராக இருந்தது. அங்கே நிறைய தேவாலயங்கள் உண்டு, பெரிய பெரிய ராஜாக்கள் பிறந்த இடம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது பாருங்க, God did not looking for significance, பட் ஆண்டவர் விரும்புகிறது ஒரு எளிமையான ஒரு ஆரம்பத்தை. முக்கியப்படுத்துவது பெரிய காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் தகுதிப்படுத்துவது. ஆண்டவருடைய விருப்பம் தாவீதின் குமாரன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தாவீதின் குமாரன் என்கிற காரியத்துக்காக அந்த தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே ஆண்டவர் பிறந்ததாக சரித்திரம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம முக்கியமாக முதல்ல இந்த நாளில் சொல்ல நான் விரும்பின காரியம் பாருங்க, நோ வெப்பன்ஸ் கேன் ஃபார்ம் எகென்ஸ்ட் யூ. அது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரானால் அது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். எந்த ஒரு காரியமும் அதற்கு எதிராக வந்துவிட வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொன்னது, தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னது நிறைவேறினது 2000 வருஷத்துக்கு முன்பாக. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். அதில் 2 காரியங்கள் அதற்கு எதிராக நெகட்டிவாக காணப்பட்டது. முதல் காரியம் பாருங்க, அந்த சம்பவம் சொல்லப்பட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்தது. அந்த வசனம் வருகிறது, நீ ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாய் இருந்தாலும் என்று வருகிறது. அப்போ 1, 2, 3 என்று வரிசையாக நம்ம நிற்கும் போது ஒரு 1000th இடத்திலே பெத்லகேம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அதை அந்த பின்னால் இருந்த காரியத்தை அவர் பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த சிறிய பெத்லகேமை அவர் கனப்படுத்தினதாக, மகிமைப்படுத்தினதாக நம்ம பார்க்குறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று நியாயாதிபதிகளில் நம்ம வாசிக்கிறது போல இந்த நாட்களில் யார் யார் நம்ம இழந்து போன காரியங்களை இழந்ததாக நினைத்து மனவேதனைப்படுகிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நிச்சயமாகவே இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்ம சம்பாதித்த கையின் பிரயாசங்களை, உழைப்பின் பலனை ஆண்டவர் அது 1000 மடங்காக நமக்கு திரும்ப தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2 காரியம் நெகட்டிவாக இருந்தது. 1, 1000வது இடத்துல பெத்லகேம் இருக்கிறது. 2வது 400 வருஷம் டார்க் இயர்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த காலங்கள் இருந்தது. அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதி எதுவும் கிரியை செய்ய முடியாத ஒரு காலங்களாக இருந்தாலும், அல்லது நம்ம ஒரு 1000வது இடத்துல மிகவும் பின்னால் இருந்தாலும், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி எப்படி இயேசு கிறிஸ்து அந்த சின்ன பிறக்க குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்து நிறைவேற்றினாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் அகற்றி நம்ம வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
மத்தேயு 2:5, மீகா 5:2. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்படின்னா நம்மிடத்திலிருந்து நன்மை புறப்பட்டு வரும். அன்னைக்கு எப்படி பெத்லெகேமிலிருந்து நன்மை புறப்பட்டு வந்ததோ அதே மாதிரி நம்மிடத்திலிருந்து கிருபைகளும் இரக்கங்களும் தயவும் புறப்பட்டு வருவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, குமாரனிடத்திலிருந்து, பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து தான் கனமும் மகிமையும் மரியாதையும் வெற்றியும் கடந்து வரும். ஆனா வேத வாக்கியம் சொல்லுகிறது, அது இந்த நாள்ல கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்மிடத்திலிருந்து அது மற்றவர்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். அதனாலதான் பாடுகிறோம், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமக்கே மகிமை என்று பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் முதல்ல சொன்ன மாதிரி from the simple things God can bring greater things. அந்த எப்ராத்தா என்று சொல்லப்பட்ட அந்த பெத்லெகேம் வந்து யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிற பெரிய ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்போ இந்த நாட்களில் நான் மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறது பாருங்க, நம்மளிடத்தில் காணப்படக்கூடிய அந்த சிம்பிள் திங்ஸை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். நம்ம சாரிபாத் விதவையின் காரியத்தில் பானையிலே ஒரு பிடி மாவும் களத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்றத பார்க்கிறோம். பாருங்க, பானையிலே ஒரு பிடி மாவு தான் இருக்கிறது, கொஞ்சம் போல எண்ணெயும் தான் இருக்கிறது. ஆனால் அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு அந்த முதலிடத்தையும் கொடுக்கும்போது பாருங்க, அந்த நமக்கு எல்லாருக்கும் சரித்திரத்தில் நம்ம பார்த்துக்கிறோம், அதை பெரிதான ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர்களும் அந்த அவருடைய பிள்ளையும் அவர்கள் குடும்பத்தாரும் பஞ்சம் தீரு மட்டும்
போஜனம் பண்ணுவதற்கு போதுமான அளவு அந்த ஒரு பிடி மாவில் இருந்ததாக பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 5 அப்பமும் 2 மீனும் மட்டும் இருக்கிறது. ஆனால் அதை ஆண்டவர் கொடுத்த போது அந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் வாங்கி ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு மேலாக இருந்த அவ்வளவு புருஷர்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, 12 கூடை நிறைய மீதி எடுக்கவும் தேவன் அனுகிரகம் செய்தார். அதே மாதிரி அந்த நாட்கள்ல நம்ம காரியங்கள் ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், சிறிதாக நம்ம தேவனிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது பாருங்க, அது ஒருவேளை ஒரு பிடி மாவு போல இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன பிள்ளையுடைய டிஃபன் பாக்ஸில் இருக்கக்கூடிய 5 அப்பம் 2 மீன் போல இருக்கலாம். ஆனால் அது ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற தேவனாலே கூடும். எனவே தான் நம்ம இவ்வண்ணமாக பாடுகிறோம். நம்ம அந்த ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். நம்ம முற்பிதாக்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, யார் இவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே என்று சொல்லி சந்தோஷமாக எழுதுகிறத அந்த பாடலை நம்ம இந்த நேரத்தில் பாடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம முதல்ல பார்த்தது his plans are higher than our plans. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிகவும் உயர்ந்ததா இருப்பதனால, அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதுனால, உலகம் தோற்றுவதற்கு முன்பே ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுனால, நமக்கு விரோதமாய் என்ன ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். ஆங்கிலத்தில் அதை சொல்லும்போது no weapon can form against us. விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். காரணம் என்னது? ஆண்டவரை நம்ம பின்பற்றுகிறதுனால, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சார்ந்து கொள்கிறதால, நம்மளுடைய ஜீவியத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருக்கிறதுனால அவர் அந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாக்கி தருகிறார். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது, from the small God can bring big. From the humble beginning God can bring salvation. சிறியதிலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை கொண்டு வருவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்ம வேதத்தில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது,
கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பயந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்று சொல்லி மீதியானரை நீ ஜெயித்து கொள்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனா கிதியோன் சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன், நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனோடு கூட இருந்து இஸ்ரவேலுக்கு பெரிய ஜெயத்தை கிதியோன் மூலமாக கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கு எப்ராத்தா என்று சொல்லப்பட்ட அந்த சின்ன பெத்லகேம் பட்டணத்திலிருந்து ஆண்டவர் யூதேயாவிலே ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினது போல நம்ம வாழ்க்கையிலும் அவ்வண்ணமாக நிறைவேறும். யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 12 பிள்ளைகள்ல கடைசி பிள்ளை தான் பெஞ்சமின். ஆனா இஸ்ரவேலை ஆண்ட அந்த முதல் ராஜா எங்க இருந்து வந்தான்னா நம்ம பார்க்கிறோம், அந்த பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்தா அந்த முதல் ராஜா கடந்து வந்ததாக பார்க்கிறோம். அதே மாதிரி டேவிட்டை குறித்து, தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவன் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தவன், கரவல் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் தேடி பிடித்து கண்டுபிடித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவனை மாற்றினார். மோசேயை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் சோர்ந்து போய் விலகினப்பட்டு தோற்று போய் அவன் அந்த வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை தேடி வனாந்திரத்தில் போய் அந்த மோரியா மலைக்கு அருகிலே போய் அவனை சந்தித்து அவனை 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவனாக மாற்றினதை நம்ம சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி பேதுவை குறித்து பார்க்கும்போது அவன் தோற்று போனவனாக ஆண்டவரை மீன் பிடிக்க போகிறேன் என்று போன அவனை ஆண்டவர் தேடி பிடித்து அவன் மூலமாக ஒரு பெரிய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு அவனை எடுத்து பயன்படுத்தினதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யூதா புஸ்தகம் வேதாகமத்திலே ஒரு சின்ன புஸ்தகம், 1.5 பேஜ் தான் இருக்கிறது. ஒன்லி 1 சாப்டர், ஒரே ஒரு சாப்டர் உள்ள ஒரு புஸ்தகம் தான் யூதா புஸ்தகம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய வேதாகமம் முழுவதும் ரெவலேஷனாகவே காணப்படுகிறது. ஆனாலும் முக்கியமான இந்த இடத்துல, இந்த யூதா புஸ்தகத்துல 4 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுகிறத வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த தூதர்கள், ஆதியில் இருந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் எப்படி விழுந்தார்கள் என்பது அந்த யூதா புஸ்தகத்துல தான் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மோசேயின் சடலம் மரித்த பிறகு அவனை அடக்கம் பண்ணின காரியமும், தேவதூதர்கள் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் அவனை அடக்கம் பண்ணினார்ங்கிற காரியமும் யூதா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதர்கள் எப்படி பரலோகத்தில் இருந்தவங்க கீழே விழுந்து போனார்கள் என்கிற காரியமும் அந்த இடத்துல தான், யூதா புஸ்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பீலேயாம் அவன் எப்படி ஒரு வஞ்சிக்கிற தீர்க்கதரிசியாக இருந்தான், எப்படி அவனுடைய அழிவு வந்தது என்றது அந்த யூதா புஸ்தகத்துல தான் கூடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய 2வது வருகையை யோனாக்கு மூலமாக சொன்ன அந்த காரியத்தையும் யூதா புஸ்தகத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப சின்ன புஸ்தகம், வேதாகமம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய புஸ்தகம் தான், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். ஆனா அந்த சின்ன புஸ்தகத்துல 4 பெரிய தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நான் சொல்ல விரும்புறது பாருங்க, ஆண்டவர் சின்னதை நோக்கல, he is not looking for significance, பட் ஆண்டவர் விரும்புகிறது எல்லாம் பாருங்க, நம்மளுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளை தாழ்த்தி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, அன்னைக்கு அந்த சின்ன பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய ராஜா, இயேசு ராஜா எழும்பினது போல, அந்த ரட்சிப்பின் அதிபதி எழும்பினது போல, உலகத்தின் பாவங்களை
மீட்கும்படியாய் வந்த அந்த தேவ ஆட்டுக்குட்டி எழும்பினது போல இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில எழும்புவதற்கு ஆண்டவர் வாஞ்சையுள்ள காணப்படுகிறார். எனவே பாடுகிறோம் ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்தி விடுவோம் என்று. என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் பழமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் பழமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னரை படியே முன்னடை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. படியே முன்னடை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை பாடிடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் லோகம். துதரும் பாட மெய்வரும் போத துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. துதரும் பாட மெய்வரும் போத துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம், வழக்கம் போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இன்னொரு செய்தியை கேட்டோம் என்கிற அல்ல. ஆண்டவர் சிறியதிலிருந்து பெரிய காரியங்களை கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஹம்பிள் பிகினிங்ல இருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு கடந்து வருகிறது என்பதை இந்த இடத்துல உள்ள வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த ஹம்பிள் பிகினிங் டு எ கிரேட் சால்வேஷன் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப நம்ம கிறிஸ்து பிறப்பை குறித்து நம்ம லூக்கால வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததென்று கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம லூக்கால வாசிக்கும் போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தான் கிறிஸ்து பிறப்பின் செய்தியாக காணப்படுகிறது. காரணம், அவர் உலக இரட்சகராக பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் பாவ மன்னிப்பை தரும்படியாக ஆண்டவர் பிறந்தார். யோவான் அதை குறித்து சொல்லும் போது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும் ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் நம்மளும் செய்ய வேண்டிய காரியம் பாருங்க, அந்த ஜீவ வார்த்தையை நம்ம கேட்கிறோம், நம்ம பாவ மன்னிப்பை பெறுகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியான பிள்ளைகளாக மாறுகிறோம். அது மாத்திரம் இல்லை, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி நம்மிடத்திலே, அந்த மெய்யான ஒளி நம்மிடத்திலே கடந்து வரும்போது நம்ம மூலமாய் அநேகர் ஆண்டவர் கண்டுகொள்ள அது ஒரு முகாந்திரமாக அமையும். நம்ம
சேஃப்டி பின்னை குறித்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மொட்டு பின்னை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே அதன் உபயோகத்தை பார்க்கிறோம். பாருங்க, அது ரொம்ப சின்ன காரியமாக தான் இருக்கிறது. ஒரு சேஃப்டி பின் அல்லது மொட்டு பின் என்று சொல்லும்போது ரொம்ப சின்னதாகத்தான் இருக்கிறது. அதன் உபயோகம் என்ன என்று பார்க்கும்போது, அது இன்னொரு பேப்பரோடு அதை இணைக்கிறதற்கு அல்லது இன்னொரு காரியத்தோடு அது இணைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கிறது. ரொம்ப சின்னது தான், ஆனால் அது இன்னொரு காரியத்தை இணைக்கிறதாக காணப்படுகிறது. ரிலே ரேஸ் என்று நம்ம ஓட்டப்பந்தயங்கள் எல்லாம் பார்க்குறோம். தனியாக 100 மீட்டர்கள் ஓடுவது உண்டு, 200 மீட்டர் ஓடுகிறவர்கள் உண்டு, 500 மீட்டர்கள் ஓடுகிறவர்கள் உண்டு, 1000 மீட்டர்கள் ஓடுகிறவர்கள் உண்டு. அதில் வெற்றி பெறுகிறது தனி ஜெயம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது தனியாக மனிதனாக ஓடுவதல்ல, அது ஒரு ரிலே கேம் என்று போல ஒரு பேட்டர்ன் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பிடித்து கொண்டு நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்துக்கு அடுத்தது நம்ம அடுத்தவர்கள் கரங்களில் கொடுக்கணும். அவர்கள் அதை பிடித்து கொண்டு ஓடி அடுத்தவர்கள் கரங்களில் கொடுப்பாங்க. இப்படி ஒரு குழுவாக ஒரு குரூப்பாக ஓடி வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ ஊழியம் என்பது அது இணைந்து செய்யப்படக்கூடிய. நம்ம ஆண்டவர் தந்திருக்கிறார், இம்மட்டும் நம்ம அதை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம முற்பிதாக்கள் ஓடுனாங்க, அதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் ஓடுனாங்க, மிஷனரிகள் ஓடுனாங்க, இரத்த சாட்சிகளாய் மரித்த எத்தனையோ பேர் ஓடுனாங்க. இந்த செய்தி, அன்னைக்கு பெத்லகேமில் பிறந்த இயேசுவின் செய்தியை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்காங்க. அவர்கள் பார்ட்டை அவர்கள் ஜெயமாக செய்து முடித்து விட்டார்கள். இப்போது நம்ம கரங்களில் அந்த பேட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை ஓடி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமது கரங்களில் தந்திருக்கிறார். நாம் வெற்றிகரமாக ஓட வேண்டும், ஓடிவிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அவர்கள் வெற்றிகரமாக ஓடி அதற்கடுத்த தலைமுறைக்கு அவங்க கொடுப்பாங்க. அதனாலதான் நெகேமியால நம்ம வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை கொடுத்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறோம். அவருக்கு உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறார். அந்த ஒளியை நம்ம பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நாம் அதை ஜெயமாக அதை ஓடி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மாத்திரம் இருக்குல்ல, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ள நான் ஒரு ஒளியாக ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை பிரகாசிக்கிற ஒரு பிள்ளையாக நானும் கடந்து செல்ல வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது, ஒருவேளை ஒரு படி மாவு போல சிறிதாக இருக்கலாம், ஆனா ஒரு படி மாவை கொண்டு அவர்கள் குடும்பத்தாரும் அந்த தீர்க்கதரிசியும் பஞ்சம் முடியும் வரைக்கும் சாப்பிட்டது போல, அல்லது 5 மீனும் 2 அப்பத்தையும் கொண்டு அந்த சின்ன பிள்ளை தனக்கு மட்டும் வைத்திராமல் அதை ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்த போது, அந்த ஆண்டவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்த போது 5000க்கும் அதிகமான புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மாத்திரம் இல்லை, 12 கூடை நிறைய அவர்கள் மீதியும் எடுக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தது போல, இந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மூலமாக தேவநாமம் மகிமைப்பட அது அனுகிரகமாக இருக்கும். ஒரு பாடலை பாடி நம்மை தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் வேலை இது. இங்கே எங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை மொபைல் மூலமாகவோ டிவி மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆப் மூலமாகவும் இந்த செய்தியை நீங்க கேட்பீர்களானால், உங்களை இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடுவோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஏக்கமெல்லாம்
என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன் நீர் காற்று வீசுவென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன் மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே. அப்படியே உங்களை சமர்ப்பிக்கும்படியாய் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவன், காட் ஆஃப் ஹோப் என்று வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்பிக்கையின் தேவன். என்ன நம்பிக்கை? நம்ம இந்த நாட்களில் கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். ஆனால் அந்த முதல் வருகை கொண்டாடுகிற நாம் அவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், திருச்சபை ஆயத்தப்பட வேண்டும், நம்ம குடும்பம் ஆயத்தப்பட வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு என்னால் எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். இந்த நாட்களில், அந்த குளிர் நாட்களில் யூரோப்பு தேசத்தில், இந்தியாவில் வட மாகாணங்களில் பல இடங்களில் பலர் மிகவும் குளிர்னால் அவதிப்படும் போது, அந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒரு நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாமல் இருக்கும்போது உங்களால் இயன்றதை அவர்களுக்கும் கொடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணுவதற்கு அஜ்மான் கேட்ஸ் ஆஃப் ஹெவன் தமிழ் சர்ச்சில் உள்ள நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் உதவுனாங்க. முக்கியமாக தம்பி சுஜின், பிரான்சிஸ், மணி, சுரேஷ், இன்னும் நிறைய தம்பிமார், ரோசந்த், நிறைய தம்பிமார் முதல்ல ஆயத்தம் பண்ணாங்க. நம்ம செல்வி பெட் மினிஸ்ட்ரியிலிருந்து இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறாங்க. செலின் அவர்களுக்கு என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் வந்திருந்து ஒத்துழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையின் தேவன் தாமே நிறைவாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளை பேட்டி சுருக்கமாக ஜெபித்து இந்த நாளின் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை நிறைவு செய்து வைப்பான். Our loving Heavenly Father, we thank Thee for this wonderful time, Lord. Thank you, Lord, for giving us this wonderful day, Lord Father. Thank you, Lord, for helping us, Lord Father, to gather here in Your presence, Lord Father. And thank you, Lord Father, for coming into our lives, Lord Father, for being born in our lives, without which, Lord Father, there was no salvation for us, Lord Father. Thank you, Lord, for being our Savior. And thank you, Lord Father, to be born in our hearts also, Lord Father. Lord, bless us all abundantly, Lord Father, and help us be a blessing to many, many people, Lord Father. Lord, we surrender ourselves and everything into Your hands, Papa. In the name of Jesus, we pray. Amen. 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 God bless you. God bless you. God bless you. Amen. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோரை இடேற்றிட, மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து, மரியாம் கன்னியிடம் உதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சின் முகஞ்சிர் வாசக
சிம்மாசன தாழுகை செய்வோர் யூத சிம்மாசன தாழுகை செய்வோர் ஈசாய் வங்கிஷத்தான் உதித்தார் மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து மரியாம் கன்னியிடம் உதித்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சிர் மோகஞ்சிர் வாசகர் பின்னும் சேர்வாசகர் மேனி நிறம் எழும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபனார் ரஞ்சிதனார் தாம் தாம் தன்னரர் வண்ணரர் தீம் தீம் தீமைய கற்றிட சங்கீத 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 சந்தோ ஷாமென சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஹல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்பரன் மெய்ப்பரன் தற்பனரார் மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து மரியாம் கன்னியிடம் உதித்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சிர் மோகஞ்சிர் வாசகர் மின்னும் சீர்வாசகர் மேனி நிறம் எழும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபனார் ரஞ்சிதனார் தாம் தாம் தன்னரர் வண்ணரர் தீம் தீம் தீமைய கற்றிட சங்கீத 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 சந்தோ ஷாமென சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார் ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை